மனக்கவர்ந்த காதலருடன் இனிமையான காதல் பயண வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்தால் நமக்கு இன்னும் நல்ல நன்மைகளை நாம் பெற முடியும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. மறக்காமல் நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் மனசார கூட யாருக்குமே தீங்கு நினைக்காமல் தன்னோட உழைப்புண்டு தானுண்டு என்று இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்வில் சிறப்பான செல்வம் பெருகிட இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்திற்கான வீடியோவுக்கு போகலாம். இன்றைய தினம் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் கருட பஞ்சமி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய தினம் கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையப்படுதுங்க. ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் அனைத்து விதமான கிரக அமைப்புகள் கிட்டத்தட்ட 90% ஆஃப் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. அந்த வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கடினமான உழைப்பும் தெய்வீக சிந்தனையும் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடியதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இப்போ இருக்குங்க. எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் உங்களது காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். எனவே தகுந்த பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்காக நிறைய ஓய்வு நேரம் இன்றைய தினம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களது ஆரோக்கியத்தை பேணி காப்பதற்காக நீங்கள் கொஞ்ச தூரம் வாக்கிங் போகிறது நல்லது. கொஞ்ச தூரம்னா ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் வாக்கிங் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதுங்க. இது ஜாக்கிங் போகிறவங்களா இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் போகலாங்க. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான விஷயங்களை யோகா மற்றும் வாக்கிங் போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யறது நல்லதுங்க. எக்ஸசைஸ் செய்யலாம். இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்ததுன்னா உங்களுடைய விலை மதிப்பு மிக்க பொருட்கள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. சில தேவையில்லாத நபர்கள் பொய் கூறி அல்லது சில வஞ்சகமான சூசகமான சில விஷயங்களை கூறி உங்களை ஏமாற்றி இதில் முதலீடு பண்ணுங்க, அதில் முதலீடு பண்ணுங்க, இதை கொடுத்தா அது தருவேன், அதை கொடுத்தா இது தருவேன் அப்படின்ற மாதிரி பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களை ஏமாற்றக்கூடிய வகையில் அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் சுலபமாக ஏமாற மாட்டீங்க. இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வசீகரமான பேச்செல்லாம் நீங்கள் கவர விட வேண்டாம். மேலும் உங்களது விலை மதிப்பு மிக்க பொருட்கள் மீதும் நீங்கள் வெளியில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. மேலும் உங்களுக்கு வதந்தியான சில விஷயங்களை மெசேஜோ இல்லை லெட்டரோ இல்லை இமெயிலோ ஏதோ ஒன்று அனுப்பி உங்களை குழப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதை நம்பியும் யாரை நம்பியும் நீங்கள் குழம்பி விட வேணாங்க. பணம் இந்த காலத்தில் யாரும் உங்களுக்கு சும்மா தர மாட்டாங்க. அந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை ஞாபகத்து வச்சுக்கோங்க. யார் என்ன தரேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தேவையில்லாமல் அதை நம்பி எந்த விதமான காரியங்களும் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. முக்கியமாக இன்னைக்கு உங்களுடைய பணப்பையை நீங்கள் கவனமாக வச்சுக்கிறது அவசியம். இன்றைய தினம் மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்துவீர்கள். உங்களது திறமைக்கு என்ன வகிமதி வேணும், உங்களுடைய திறமைக்கு என்ன அங்கீகாரம் வேணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக மன நிம்மதியான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் பயணம், உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையாகவே இருக்குங்க. ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு ஷார்ட் பீரியடாக அது அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணை உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்ற உண்மையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு சில தொலைபேசி வாயிலாக நல்ல தகவல் சேரும். ஆனால் நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொண்டு எந்த விதமான காரியங்களிலும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்க. எந்த விதமான விஷயத்திலும் நீங்கள் கண்டிப்பாக உண்மைத்தன்மையை அறிய வேண்டியது அவசியங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேட்டு உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பறதுனால உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல ஆதரவு உண்டுங்க.
உங்களுடைய ஃபியூச்சருக்காக நீங்கள் நல்ல ஒரு பேசிக்கான சில பிளான்களை சில எக்ஸிக்யூஷனை இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு இப்போ ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாலும் ஃபியூச்சரில் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் ஒரு சில சலிப்புக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நீங்கள் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் ஒன்றாக அமர்ந்து பேசுவது கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. அதை முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் மனித நல்ல உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அந்த ஆல் பட்டனையும் அழுத்தி விடுறதன் மூலமாக தினசரி நீங்கள் நமது புதிய வீடியோக்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். நமது எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் செய்யாமல் தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க அது உதவியாக இருக்கும். ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு பெரிய பூஸ்டப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை செஞ்சுக்கோங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பதற்கு முன்னால் இன்னைக்கு பொதுவாகவே நமது கன்னிராசி அன்பர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் நல்ல யோகம் இருக்குது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அது நீங்கள் தாராளமாக உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு மனசுல கற்பனை தொடர்பான சில சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் உங்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எழுத்து சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அது நல்ல பலன்களை தருங்க. கற்பனை குதிரையை ஓட விடுங்கள். இன்றைய தினம் உங்களது பணிகளின் தன்மை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க என்ன வேலை செய்ய போறீங்கிறத நீங்க பக்காவாக பிளான் பண்ணி வேலை செய்யுங்க. நல்ல நன்மைகள் உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதுசாக ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சில ஆர்வங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்பொழுது சில பொருட்களை பார்ப்பீங்க, அதை வாங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சின்ன சின்ன உபாதைகள் தான், அது பெரிய அளவில் பாதிப்பு தராது. அதுவும் நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட தேவையில்லை. உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நண்பர்கள் இன்றைய தினம் புதிதாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்ற விஷயங்களை டைவர்ட் ஆக வேண்டாம். மேலும் சில வதந்திகளை நம்பிக்கொண்டு எந்த விதமான ஒரு காரியங்களிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நன்றாக யோசித்து நீங்கள் கேள்விப்படும் விஷயங்களை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டியது அவசியங்க. கண்டிப்பாக படிப்புல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எண்ணிக்கையோ இல்லை கமெண்ட் பண்ணுற எண்ணிக்கையோ லைக் பண்ணுறீங்க எண்ணிக்கையோ ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்குங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக பூஸ்டப்பாக அமையும். உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். ஸோ நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுது அப்படின்ற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.